السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد الله سبحانه وتعالى பேனையை படைத்தொன்னே முதலாவது சொன்னது தான் உக்துப். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ், அவ்வலு மா ஹலகல்லாஹுல் கலம கால உக்துப். முதலாவது அல்லாஹ் பேனை படைத்துணை சொன்னது எழுதண்டு. காலமா அக்துபு, இப்போ பேனை கிட்டது யா அல்லாஹ் என்னத்தை எழுதண்டு. கால இக்துப் மா கான காயினன் இலா யௌமல் கியாமா, யௌமல் கியாமா வரையும் என்னெல்லாம் நடக்க இருக்கிறது அனைத்தையும் பதிஞ்சு விட்டுடும். ஜஃபத்தில் கலம் வ தூயத்து சுஹுஃபன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பேனை காஞ்சி விட்டது, வேதம் மூடி விட்டது என்றால் அதுக்கு பின்னால் ஒன்றும் எழுதிப்படாது, திருப்பி அந்த வேதம் திறந்துப்படாது. இதாகின ஒரு முஸ்லிமாக நாங்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்த ஒரு அடிப்படையாக நம்புகிறோம். உலக வாழ்க்கை என்றது ஒரு குறிப்பிட்ட அல்லாஹ் போட்ட திட்டப்படி ஒரு பயணம். மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், உலகத்தின் வேண்டி அல்லாட படைப்பலாக இருக்கட்டும், அனைத்துக்கும் ரப்புல் ஆலமீன் அமைத்து விட்டான் அதன் பயணத்தை. அதுக்கு மாற்றமாக எதுவும் நடக்காது. என்னெல்லாம் உலகத்தில் அதுக்கு நடக்க இருக்கிறதோ, கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், யூராக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், வேண்டியதாக இருக்கட்டும், இறைச்சகன் நாடினதை தவிர இனம் ஒன்றுமே நடக்காது.
மௌத் எல்லாரையும் அடையும் ஒரு உண்மை. அன்றாலும் அந்த மௌத்தை சந்திக்கிறதை பற்றி ரப்புல் ஆலமீன் சொன்னது என்னதென்றால், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீ இந்த மௌத்தை அடைய வேண்டாம் அல்லாஹ்க்கு கீழ்ப்படிஞ்சவனாகாமலுக்கு. அந்த மௌத் என்றது எவராலேயும் யாராலேயும் யூகிச்சு விளங்க முடியுமானதொன்றல்ல. நோய் கஷ்டத்தில் இருந்தவனையும் அல்லாஹ் உயிரோடை தொடரமாக வைப்பான். அவன் நாடி விட்டான் என்றான். ஆரோக்கியத்தோட பலமா உள்ளவனை அழிச்சு விடுவான், அவன் நோக்கி விட்டான் என்றான். அவன் நாட்டத்தை தவிர ஒன்றுமே நடக்காது. وَمَا تَشَاءُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ என்று ரச்சான் சொல்றான். وَمَا تَشَاءُونَ நீங்கள் நாடவே மாட்டீங்க இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். உங்களோட நாட்டங்களை வரை நீங்கள் நாட மாட்டீங்க இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், தவிர ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதை நாடி இருந்தால் தான் நீயும் நடப்போம். முஸ்லிம்களாக நாங்கள் நம்ப வேண்டுமான அடிப்படையான கொள்கை என்னதென்றால், இறைச்சி அந்த நாட்டத்தில் தான் அனைத்தும் அடையும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் வர்ணித்து சொல்றார், அம்ருல் முஃமினு குல்லுஹு கைர். மூமின் எல்லா விடயங்களும் நலவாகத்தான் இருக்கும். ஃபைன் அஸாபஹு கைருன் ஷக்கர், அவனுக்கு நலவொன்று தொட்டு விட்டு அவன் நன்றியாக அல்லாஹ் இருப்பான். வைன் அஸாபஹு ஷர்ருன் ஸபர், கெடுதொன்று அவனை தொட்டு விட்டென்றால் பொறுமையோடு இருப்பான். இரண்டிலையும் அவனுக்கு கூலி. நிலவா வந்தத்திலே நல்லா இருந்து சரியாக அதை செயல்பட்டு அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பலமாக இருக்கட்டும், என்னெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது அவனுக்கோ அதை சரியாக கையாண்டு நன்மை தேடிக்கொள்வான். அவ்வாறு அவனுக்கு ஒரு கெடுது தொட்டு விட்டு நான் நோயாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், அழிவாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும் என்றதாக இருந்தாலும் அவன் அதில் பொறுமையோடு இருப்பான். அதுவும் அவனுக்கு ஒரு நன்மையை தேடிக்கொள்வான். وَمَا يَكُونُ هَذَا إِلَّا لِمُؤْمِنٍ رَسُولَ صلى. இது ஒரு மூமின் ஆகினவனை தவிர இவருக்கும் ஆகாது என்றால், இரண்டு நிலையிலேயும் கூலியாக நன்மையாக பெற்றுக்கொண்டு பூமிக்கு மட்டும்தான் பாக்கியம். ஈமான் இல்லாதவன் அல்லாஹ் அவனுக்கு ஆரோக்கியம் கொடுக்க, செல்வம் கொடுக்க, பணம் கொடுக்க, நேரம் கொடுக்க, பலம் கொடுக்க, அந்தஸ்து கொடுக்க, மதிப்பு கொடுக்க சரியாக கையாட அறியாதவனாக இருப்பான். அந்த ஆசைகளையும் அந்த அட்டகாசங்களையும் அகங்காரங்களையும் பெருமைகளையும் அழிவுகளையும் இழிவுகளையும் சம்பந்தமாக்கி அவனோட கெட்டித்தனம் என்று ஆடிக்கொண்டிருப்பான். இது ஈமான் இல்லாதவன். அவ்வாறே நோயோ கஷ்டமோ துக்கமோ அந்த பிரச்சனை வந்தா இறைச்சான மறந்து விடுவான். அவனுக்கு குறை செல்லுவான், இவனுக்கு குறை செல்லுவான், அவனை சாட்டுவான், இவனை சாட்டுவான், அன்று காலத்தை சுற்றுவான், நேரத்தை திட்டுவான் என்றதெல்லாம் தீமையை தேடிக்கொள்வான். இந்த நன்மையாகிறது மாயக்கூனி இல்லா லிமுமின் என்று சொல்ற. இது ஒரு மூமினத்தவை எவனுக்கும் ஆகாது. எனக்கு வார ஒரு நோயாக இருக்கட்டும், என் குடும்பத்துக்கு வார ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், என் சமூகத்துக்கு வார பஞ்சமாக இருக்கட்டும், உலகத்துக்கு வார அழிவாக இருக்கட்டும், கஷ்டங்கள் ஒரு கஷ்டம். அதில் நீ நன்மையாக மாற்றிக்கொள்ள என்பத பொறுமை அவசியம். ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் எவனுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். நோயாக நோயிலே மௌத்தா போறவனுக்கு ஷஹீதாக ஹதீஸ் சாட்சி. அவ்வாறு அழிவுகளை வெள்ளம் அழிவாக இருக்கட்டும், அல்லது நெருப்பு அழிவுகளாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம்
சரிச்சு விழுந்து வீடுகளோட குடும்பமோட அழிஞ்சு போகிறது. இந்த அழிவுகளாக இருக்கட்டும், அனைத்தும் இறைச்சனுடைய ஷஹாதத்துக்கு பாக்கியம். மன்னிச்சுப்படும் அனைத்தும் அவன் அல்லாவை நம்பினவனாக இருந்தென்றான். அல்லாவை தவிர யாரும் வணக்கத்து தகுதி இல்லை என்று நம்பினவனாக இருந்தென்றால் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹாதத் பாக்கியம் விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக தெரிஞ்சவன். யார் உயிரோடு இருக்க வேண்டும், யார் உயிரோடு நிறுத்த வேண்டும் என்று. வைத்தத்துக்காக அவன் நல்லவன் என்றது சாட்சியும் இல்லை, எடுத்தத்துக்காக அவன் கெட்டவன் என்ற ஆதாரமும் இல்லை. வைத்தவனுக்கும் உயிரோட சோதனைக்கு தான் வைத்திருக்கி சரியாக நடப்பானா, அல்லாட பேச்சை கேட்பானா, இந்த பாடங்களை பார்த்து திருந்துவானா, அல்லாஹ்க்கு முன்னால கீழ்ப்படுகிறது என்றதை உணர்வானா. உயிரை எடுத்து மரணத்தை ஆக்கிவிட்டது அவனுடைய ஹிக்மத்துக்கு தக்க ஆக்கிவிட்டான். அவனாக தெரிஞ்சவன் இவன் உயிரோடு இருக்கிறது நலவா அல்லது அவன் நிறுத்தது நலவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவ்வாறுதான் என்றான். ஃபமா பாலு பி அவுலாதில் முஷ்ரிகீன், இது அப்படித்தான் என்றால் இந்த இணை வைத்த காஃபிர்கள் குழந்தைகள நிலை என்ன? பெரியவங்கள் தான் பாவம் செய்வாங்க, தவறு விடுவாங்க, எல்லாம் செஞ்சு எல்லா குழப்பத்துக்கும் அல்லாட கோபத்துக்கும் காரணமாக அது இந்த குழந்தைகள நிலை என்ன என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் கொடுத்தார், அல்லாஹு யஅலமு பி அஹ்வாலிஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நிலைப்பட்டை தெரிஞ்சவன். அவனுக்கு தெரியும் இது குழந்தை தான் அன்றைய இதில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று. இறைச்சனுக்கும் பார்க்க தெளிவாக விளங்கி தெரிதென்றது நம்மாலை அடையலாத ஒரு விடயம். அதில் தடமாகிறது எம்முடைய மடத்தனம், எம்முடைய ஒரு பின்போக்கு, முன்னேற்றம் அல்ல பின்போக்கு. அது கல்விட முன்னேற்றம் அல்ல, அது கல்விட பின்போக்கு, மோடை குணம், அந்த மூல வேலை செய்யாத தரம். இறைச்சனுடைய விடயத்திலே நம் கை அடிக்கிறது. அதுக்கும் பார்க்கிற எதிரி எனக்கு நான் என்னை காணவில்லை. அவ்வாறு நடவடிக்கை எடுத்திருந்தா இது வந்திருக்காதே, இவ்வாறு வாழ்ந்திருந்தால் அந்த நோய் நடக்காது, இந்த கஷ்டம் வராது. அன்றண்ட ஒவ்வொருத்தன் மற்றவனுக்கு கூட்டம் சொல்லி மற்றவனுக்கு குற்றத்தை சொல்லி இது நியாயம் தேடுறது ஆக பெரிய மோடை கோணம். நீ எதெல்லாம் பாதுகாப்பாக எடுத்தாலும் இறைச்ச நாடுறதுல மாற்றம் கிடையாது. நாங்கள் இறைச்ச நாடுற விடயத்திலே பாடம் படிக்க வேண்டும். இறைச்சன் ஒரு பெரியவன், அவனுக்கு மேல எந்த சக்தியும் கிடையாது என்றதுடைய ஆதாரங்களை உணர்ந்துவிடு. அல்லாஹ் 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 என்றதை அறிய தெரியாத அவனுக்கு இது ஆதாரமான நிரூபிக்கப்படும் அடையாளங்கள். உலக சக்திகளா, உலகிட வேண்டியதாகலா, இறைச்சன்னாட ஒன்றை தட்டு பார்க்கலுமா? முடியாது. ஒரு காத்த முடியாது, ஒரு தண்ணீரை முடியாது, ஒரு நிமிடத்தை தள்ள முடியாது. இதுதான் மனிதன். அவன் நாடினென்றால் நோய்க்குள்ள நோயுள்ளவனையே வாழ வச்சு காட்டுவான். அவன் நாடினான் அந்த ஃபிர்அவுனை மௌத்தாகி அந்த உடம்பை காப்பாற்றித்தான் வச்சிருக்கின்றேன். அது அவன் நாட்டம். இஸ்லாமிய உம்மத் இதில் படிக்க வேண்டுமான பாடம், இந்த உலக அழிவுகள் காலம் காலம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல வகையாக அனுப்பி காட்டுவான். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவனுடைய இறைச்சனுடைய படையை தெரிஞ்சதில்லை அவனை தவிர. ஊரோட காத்தில்லேண்டா வெறுக்குதோ கஷ்டமோ வெயிலோ என்றது நாங்கள் குறை சொல்லி தள்ளுவோம், காத்துக்காக தடமாகுவோம்.
அன்றதுக்காக மரங்களை நாட்டி விடுறோம், கூரைகளை பூட்டு விடுறோம், வீடுகளை கட்டி விடுறோமே வெயிலிருந்து காப்பாற்ற ஆரோக்கியம் இல்லை. அதை அல்ல உனக்கு தண்டனையாக மாற்றிடுவான். அந்த மரத்தை விழுத்த வச்சு அந்த கூரை கீழே போட வச்சு அது உனக்கு ஒரு தண்டனையாக மாறிவிடும். தண்ணீர் இல்லை என்றால் மழை இல்லை, விவசாயம் இல்லை என்று அழுகையிலே போராடுறோம். அதே தண்ணீரை கொண்டு அழிச்சு காட்டான். சகோதரர்களே, தண்ணீரும் அதுக்கு காரணம் அல்ல, காற்றும் அதுக்கு காரணம் அல்ல, வெயிலும் அதுக்கு காரணம் அல்ல. இது இந்த காரணங்கள் இறைச்ச நாடினது நடக்கும். அவனுடைய திருப்தியின் வாசல்லை நுழைகிறவனாக நான் இருந்தேன் என்றான். உயிரோடு இருந்த என்ன, மௌத்தை அடைஞ்ச என்ன, அவன் வாசல் அருளுக்கு பாக்கியமாக விடுவேன். அவனுடைய திருப்தியின் வாசலை அறியாதவனாக வாழ்கிறேன் என்றான். உயிரோடு இருந்த மௌத்தாகின இந்த அவன் பாக்கியசாலி. வாழ்க்கையிலேயும் தேடுவான் பாவங்களை, மரணத்திலேயும் அவனுக்கு கிடைக்கும் செஞ்சதுடைய கூலியை தவிர ஒன்றுமல்ல. அவ்வாறு நடவடிக்கை எடுத்திருந்தா, இவ்வாறு நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த அழிவு வராது, இந்த அழிவு வராது, அப்படி நடக்காது, இப்படி நடக்காது, முன்னெச்சரிக்கை என்ற சட்டங்களும் குழப்பங்களும் வாதங்களும் எங்களுடைய மோடை குணத்தை எடுத்து காட்டுது. முக்கியமாக படைத்தவன் யாரென்று தெரியாதவன் இந்த குழப்பம் அவசியம். படைத்தவனை தெரியாதவன் கிட்ட இந்த பேச்சும் குழப்பம் அவசியம். படைத்தவனை யாரு தெரிஞ்சவனும் இந்த குழப்பத்துக்கு சம்பந்தமாக உடையான் என்றால் அவனுக்கும் இவனுக்கும் என்ன வேறுபாடு? ரப்புல் ஆலமீன் திருப்தியின் வாசல் நடைய, ரப்புல் ஆலமீன் திருப்தியின் வாசல் நுழைய என்னுடைய செயல்தான் காரணம், என்னுடைய நடைத்தான் காரணம், என்னுடைய போக்கு தான் காரணம். சகோதரர்களே, அல்லாஹ் ஊர்களை அழிக்கும் பொழுது ஆளை தேர்ந்தெடுத்து அழிக்க மாட்டான். சாலியான மனுஷன் இருந்தாலும் அவன் தன்னைத்தான் பார்த்து கொள்வனா இருந்தான் என்றால், ஊரில் நலவை ஏவ கெடுதை தடுக்க கவனிக்க மாட்டான் என்றால் அழிவு அவனுக்கு சேர்த்து தான் கொடுப்பான். அதிலே இறைச்ச தெரிந்து இதுதான் அவன் வாழ்க்கைக்கு போதுமானது. இதுக்கு மேல் இவன் என்ன செய்வான்? அவன் தான் தேடுவான். இதோடு அவனை எடுத்து விடுறான். அதுவும் ஒரு ஷஹாதத்தாக அல்லாஹ் அருளாக எடுக்கிறான். அவனுக்கு தெரியா, அவனுக்கு ஒரு கஷ்டம்தான், வெளியே பார்வையில்லை. அவனுக்கு ஒரு அழிவுத்தான், வெளியே பார்வையில்லை என்றால் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்கிறான்? போதும்டா, இப்போ வா எனக்கிட்ட. ஒரு ஷஹாதத்தா செஞ்சதத்தை மன்னிச்சுட்டு அவனுக்கு ஒரு சுவர்க்கத்தின பாதைக்கு பாக்கியமும் கொடுக்கான். இதை யார் உணர்வான்? அல்லாஹ்வை நம்பினவன் உணர்வான். அல்லாத நம்பாதவன், அல்லாஹ் இதெல்லாம் நடந்து விட்டது, ஊடு அழிஞ்சு விட்டது, மக்கள் அழிஞ்சு விட்டது, ரத்தம் பந்தம் அழிஞ்சு விட்டது, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் எப்படி வாழ? அந்த அழுகைக்கு அழுகை அவனுடைய இயற்கை. என் இறைச்சனை அறியாதவன். உனக்கு ஒத்தனை அல்லாஹ் நேசிப்ப கூறியதாக இதயத்திலே பதிஞ்சு உன் கண் முன்னால் அவசியமானவனாக வாழ வைத்து உனக்குள்ள இரத்த பந்தமாக அமைத்து அவன் தூக்கி விடுவான். அவன் தூக்கி விடுவான். அநியாயமா? இல்லை. உனக்கு பாடமா படிச்சு தர சக்தி உள்ளவன் யார்? நேசித்தா நேசிப்பை அளவாக வைத்துக்கோ, வெறுத்தா வெறுப்பை அளவாக வைத்துக்கும். மனிதன் என்றவன் அல்லாஹ் படைத்தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன்.
அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஜின்னு மின்சைன் படைக்கவில்லை தவிர லியஅபுதூன், அல்லாஹ்க்கு வணக்கம் செய்ய. வணக்கம் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைகிற வழிமுறையாக அவன் வாழ. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், புகாரி முஸ்லிமின் ரிவாயத். ஹக்குல்லாஹி அலல்லாஹ் அன் தஅபுதூஹு வ லா துஷ்ரிகு பிஹி அஹதா. அல்லாஹ்வுடைய உரிமைகள் அடிமை மேல், அந்த உரிமை இறைச்சனுக்கு நாம் கொடுக்க வேணும். அடிமையாக இருந்து அது என்னது, அந்த அபுதூஹு வலா துஷ்ரிகு பிஹி அஹதா, அவனை வணங்கியே தீர வேண்டும், அவனுடைய எந்த இணையும் வைக்க சொல்லு. நான் தான் இணை வைக்கல என்றால் அல்லாஹ்வுடைய உரிமையிலே அநியாயம் நடக்குது, கண்ணால காண்போம். இந்த அநியாயமான ஷிர்கையும் இணையும் சரி காண்றான், வாதாடுறான், தர்க்கம் போடுறான். நாம் அல்லாட அடிமையாகி அவன் உரிமையை காப்பாற்றுறதுல எங்களோட பங்கு என்ன? எங்களோட பங்கு என்ன? நான் சரியாக வாழ்ந்துட்டேன்டா போதுமா? அப்போ அவன் கோவத்திட அழிவு உனக்கும் சேர்த்து தான் வரும். என்றால் ஏதோ அவனுடைய அருள், நீ முஸ்லீமாக இருந்தபடி அழிவில் உனக்கு வார அழிவு ஒரு ஷஹீதாக பாக்கியமாகும். சகோதரர்களே, உபதேசமாக சொல்கிறேன், ஒரு காத்தாக ஒரு முழு நாடை அழித்து காட்டினான். இதுக்கு முன்னால் ஒரு தண்ணீரை அனுப்பி நாட்டில் சில பகுதிகளுக்கு அழிவை காட்டினான். அப்போ பாடம் படித்தோமா? இல்லை. இப்போ பாடம் படிக்கிறோமா? இல்லை. அப்போ கடலில் வாரதுக்கு காப்பாற்று செய்ய வேணும், சட்டம் போட வேணும், அப்படி செய்யணும் என்று பல பேச்சு ஆடினான். சரி, அதால் தடுப்பானா? ஏன்னா இப்போ காத்தால வந்து ஒரு அழிவை முழு நாட்டுக்கு அடித்து காட்டினான். பக்கத்தில் இருக்க ஏனே பல நாடை தொடவையும் இல்லை. சிறிய சிறிய நாடுகள், ஸ்ரீலங்காவுக்கு பக்கம் சிறிய மால்டீவ்ஸ் நாடு மாதிரி தொட்டு இருந்தால் காத்தோடு அழிகிற நாடுகள், அது தொடவே இல்லை. என்றால் ஸ்ரீலங்கா மண்ணை தொட்டு வாரி எடுத்தது இறைச்சண்ட நாட்டம். சகோதரர்களே, முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்கிற கடமையை நாங்கள் உணர வேணும். இறைச்சண்ட வணக்கத்திட உரிமையிலே நடக்கும் அநியாயங்கள் இந்த மண்ணில் எக்கச்சக்கமாக, ஊராக, ரோடாக, மனிதனாக, கூட்டம் கூட்டமாக, அதிகாரமாக, சட்டமாக, பதவியாக அல்லாட வணக்கத்துடன் அடையாளங்களை நாங்கள் பகிரங்கமாக கண்டு கொண்டிருக்கோம். அதை தடுக்க, அதை நிறுத்த, அல்லாட உரிமை என்ற ஒரு குரல் கொடுக்க சக்தி இல்லாத உயிர்களாக வாழ்கிறார்கள். சக்தி பெற புத்தி இல்லாத மூளைகளாக இருக்கிறார்கள். படித்தவனாம், விளங்கினவனாம், தெரிஞ்சவனாம். இதெல்லாம் எங்கே போனது? ஒரு இறைச்சண்ட கோபத்தை எங்களால் தூரமாக்கி வைக்கிறதுக்கு எங்களால் முடியாது. காரணம், நாங்கள் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை, அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்காக நான் ஒரு அடிமை என்றதை நாளை ஜீவனின் கீழே பேர்த்துட்டு இப்போ கண்டா என்ன அடிமைத்தனத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஒரு நிமிட காத்து எத்தனை வாழ்க்கை வருடமானதுகளை அழிச்சு காட்டினது. ஒரு நிமிட தண்ணீர் மண்ணை தொட்டுட்டு போனது மட்டும்தான் ஒரு முழு அழிவை எடுத்துட்டு வந்தது. சுனாமி என்றது, இன்றைக்கு இந்த சைக்ளோன் என்றது, அந்த பல இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுக்காக
வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு என்று குர்ஆன்ல சொன்னபடி அல்லாஹ்ட படையை அறியாததா இருக்குது அவனை தவிர. அல்லாஹ் அவனுக்கு தெரியும் எதை எப்போ யாருக்கு எங்கே கொடுக்குவேன். காற்றுக்கு பயந்து காத்தால் காப்பாற்றலாம், தண்ணீருக்கு சுனாமிக்கு பயந்து சுனாமியால் காப்பாற்றலாம், அழிவுகளுக்கு பயந்து அழிவால் காப்பாற்றலாம். இறைச்சனுக்கு பயந்து உயிரோடு இருந்தாலும் அவன் அருளுக்கு பாக்கியமாய் காப்பாற்றப்படும். மவுத் அடைஞ்சாலும் அவன் அருளோட சுவர்க்க பாதையாக எனக்கு பாக்கியமாகும். இப்போ அதுடைய காப்பாற்ற வாசலுங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் சாட்சி கூறேன் அல்லாஹ் தவிர யாரும் வணக்கத்து தகுதி இல்லை, நான் சாட்சி கூறேன் முகமது அல்லாஹ்வின் தூதர் தான் காப்பாற்றுகிற வாசல். உயிரோடு இருக்கவர்கள் தெரிஞ்சு விடட்டும் இறைச்சண்ட சக்தி என்னதென்று, பலம் என்னதென்று. அது தொட்டு விட்டதென்றால் எவனும் அதை தடுக்க முடியாது. அதை தெரிஞ்சு அந்த இறைச்சனை ஏற்றுக்கும். அவனுக்கு சிவமா ஒன்றும் இல்லை என்று நம்பிக்கோ, அதுக்குள்ள உண்மையான அடிமையாக மாறிக்கோ, அதுக்குள்ள உன் வாழ்க்கையை பாக்கியமானதாக அமைத்துக்கோ. உனக்கு செய்யும் நலவு அதுதான் ஆகும். உன்னால யாருக்கும் இல்லை அந்த நலவு, உனக்குத்தான். உன் உயிருக்கு உயிரோட வாழ்ந்தான் நன்மை பாக்கியம், மௌத்தை அடைஞ்சால் ஷஹாதத்தின் பாக்கியம், சொர்க்கத்தில் என்னுடைய பாக்கியம். அது எப்போ அல்லாவை நம்பினவனாக வாழ்க என்றார். இந்த நம்பிக்கை உனக்கு ஆக்கிவிடுவி என்றார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இவ்வாறான விடயங்களை பாடங்களை படித்து இறைச்சனுடைய சக்தியை தெரிந்ததிலையும் அவனுக்கு கீழ்ப்படுகிறதிலையும் பாக்கியவனாக ஆக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். இன்றைக்கு ஸ்ரீலங்கா நாட்டில் நடந்திருக்கிய இந்த சம்பவம், இந்த சைக்ளோனின் பாதிப்பு அல்லது ட்ரெபிலியூன் என்று சொல்லுவாங்க, சைக்ளோனுக்கு பார்க்க கடுமையானதாக இருந்த அந்த பாதிப்பு நடந்துவிட்டது. அல்லாஹ் நாடிவிட்டது. எங்கள் நாட்டில் மக்களுக்காக பாதிக்கப்பட்டது. எம் கடமை ஒவ்வொருத்தரும் மற்றவருக்கு ஏழுமான உதவியும் கை கொடுக்கிறது அவசியம். எதெல்லாம் உன்னால் முடியுமோ, ஒரு வார்த்தையாக, ஒரு பேச்சாக, ஒரு சந்தோஷமான உன்னால் ஏழுமானது சரி, நீ அதை கொடுத்தே தீர வேணும். இந்த உதவி செய்யும் விடயத்தில் அவன் முஸ்லிமா முஸ்லிம் இல்லாண்டு பார்க்கறதுட ஒரு காலமும் எங்களுக்கு உரிமை இல்லை. மனிதனாக இருந்தால் என்ன, உயிர்களின் மிருகங்களாக இருந்தால் என்ன, அந்த இடத்துல கை கொடுத்து நாங்கள் அதுக்கு உதவி செய்வது எங்களோட கடமையாகும். உயிர்களை காப்பாற்றணும், வாழும் உயிர்களை பராமரிக்க என்றதில் அவசியமாக முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேணும். அந்த நடையிலை எந்த வகையான வேறுபாடு காண்றதோ காட்டுறதோ ஹராமாகன்றதை தெரிஞ்சுக்கோங்கோ. இறைச்சண்ட கோவத்தை தேடுற விடயங்கள் என்று தெரிஞ்சுக்கோங்கோ. இனம் மதம் என்ற எதையும் பிரித்து காண முடியாது. நீ அல்லாஹ்க்கு பயந்தவன், நீ அல்லாஹ்ட அடிமை என்றது அல்லாஹ்ட படைப்பு இது அனைத்ததென்றை தெரிஞ்சு அல்லாஹ்க்கு செய்யும் சேவைத்தான் அந்த படைப்புகளை நீ கவனிக்க என்றதை தெளிவாக எங்கள் மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எந்த காரணத்துக்கும் மதம் இனம் வச்சு பெருவினை என்றதை அல்லாஹ்வுடைய அடிமையாலை நடக்க முடியாது, ஆக முடியாது. அது அல்லாஹ்ட கோபத்தை தான் தேடும். நீ செஞ்ச நன்மைக்கு பின்னால் பாவத்துக்கு ஆளாகுவீங்க என்ற அவசியமாக ஊர்களில் மக்கள்களில் உங்களால் எது முடியுமோ அந்த பங்களை இறைச்சான் தெரிஞ்சவன் பின்வாங்க வேணும். அதில் இறைச்சான் தெரிஞ்சவன் யாரும் பார்க்க தேவையில்லை. இறைச்சான் தெரிஞ்சவன்
அண்டோட கடமையிலே நீ பின்வாங்க வேணாம். நாளைக்கு அவன் கேட்பான். அந்த நேரம் பதில் கொடுக்கிறதுக்கு நீ உன்னை தரமானவனாக அடைத்துக்கும். உலகத்தில் யாருமே மாற்ற முடியும்? உலகத்துக்கு யாருக்கும் எந்த காட்சி காட்ட முடியும்? அந்த இறைச்சன் கிட்ட நீ அதை செய்ய முடியாதென்றதை தெரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை உண்மையான அல்லாட அடிமை என்றது அல்லாட முன்னால நியமிச்சு படுறதுக்கு நீ செயல்பாடா நட. மக்கள் பசியிலையும் உணவில்லாமலுக்கு, ஆடை பஞ்சத்திலையும், வீடுகள் இல்லாமலுக்கு, ஒரு நிழல் இல்லாமலுக்கு வாழ்கிற கஷ்டத்தின் நிலையிலே உள்ளவர்களாக பல மக்களாக நாங்கள் காண்கிறோம். இந்த மக்கள் விடயத்திலே அல்லாஹ் எனக்கு தந்ததிலே பங்கு கொடுத்து அருளாக பார்த்து விடுகிறது என கடுமை இல்லை. இது ஏண்டது, எனக்கு சொந்தது, நான் உழைச்சது, நான் காப்பாற்றுன்னு சொன்னால் அந்த கோபம் தான் உன்னை தொடும். இறக்கியதிலே பங்கு கொடுக்கிறது இறைச்சனுடைய அருளை உனக்கு வாசலாக திறந்து விடுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இறைச்சனை பயப்படுறதிலையும் அவனுடைய உணர்வதிலையும் பாக்கியம் தர வேண்டும் என்று திருப்பி திருப்பி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய தரமான நடைகள் தான் மற்ற அல்லாவை நம்பாதவனுக்கு கண்ணை திறந்துவிடும், பாதையை காட்டிவிடும், உண்மையை தெரிய வைக்க விடும். அதுக்கு நீ காரணமாகிவிடு. நீ தவறாக செயல்படுறதிலையோ, தவறாக கருதுலையோ, தவறாக பேசுறதிலையோ அவனுக்கு இன்னும் மோடை குணங்களையோ தவறான விடயங்களை அமைச்சிட வேணாம். நாட்டை ஆட்சி செய்யும் அதிகாரிகளை நோக்கி நான் உபதேசமா சொல்றேன். ஆளும் கட்சி அறிக்கட்டும், மோகனான கட்சி அறிக்கட்டும், எந்த கட்சி அறிக்கட்டும், இந்த விடயத்திலே வாதாடி ஒவ்வொருத்தனும் மற்றனும் குறை செய்கிறது உங்கள் புத்தியின் மோடை குணத்தின் அடையாளத்தை தவிர எந்த நேர பிரயோசனம் கிடையாது. இதுக்கு மேல் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், மக்களை எப்படி காப்பாற்ற முடியும், மக்களுக்கு இந்த நனவு செய்ய முடியும் என்றதுக்கு அந்த நேரங்களை செலுத்துமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தனும் மற்றனுக்கு அவனோட கட்சியை விளக்கிறதுக்கு காரணங்கள் தேடிக்கொண்டு அவனுடைய கெட்டித்தனத்தை காட்டுறது தன்னுடைய வாசி தேடுவதை தவிர மனித சமூகத்துடைய சேவை இல்லை என்பதை தெரிஞ்சுக்கோ. அரசியல் செய்ய வேண்டும் செய் என்றால் அதுக்காக மக்களுடைய கால நேரத்தையும் மக்களுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய அடைகிற காரியங்களுக்கு பாவினையா பாவிக்க வேணாம். மனித சமூகம் இருக்க கஷ்டம் இன்றைக்கு அவசியமாக அனைத்து மக்கள் எவ்வளோ அவசரமாக அவங்களுக்கு கை கொடுக்க இயலுமோ, உதவியாக இயலுமோ, காலம், நேரம், நிமிடம், பதம் எல்லாத்திலேயும் பங்கு கொடுக்க வேணும். இல்லாத வாதங்கள், இல்லாத தர்க்கங்களை போட்டு பேசுறது காலமல்ல இது. நாங்கள் யாருக்கும் சார்பும் இல்லை, யாருக்கும் எதிர்ப்பும் இல்லை. நாங்கள் தெளிவாக செல்வோம். மனித சமூகம் உயிர்களை காப்பாற்றுறது நாங்கள் உயிரோடு இருக்கிறவங்களுடைய கடமை. அன்றப்படியிலை இல்லாத வீண் விடயத்திலே உண்ட பணத்தையும் வீணாக்க வேணாம், நேரத்தையும் வீணாக்க வேணாம், பேச்சையும் வீணாக்க வேணாம், திட்டங்களை வீணமாக்க வேணாம். தரமான ஒன்றத்திலே அமைத்தே தீர வேண்டும் என்று உபதேசமாக முன்வைக்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் படைத்தவனாகின ரப்புல் ஆலமீனை தெரிஞ்சதில்லை பக்தியையும் பலமையும் தருவானாக கேட்டுக்கொண்டு ஏனைய மக்களுக்கும் இதோட வாசலை திறந்து வைக்கிறது பாக்கியம் நாங்கள் காரணமாகி விடுவோம் என்றதை நான் ஆசைப்படுறேன். வாக்கி முஸ்ஸலாம்.